Unit 7, example 7.70. Sketch the curve y is equal to f of x, which is equal to x cube minus 6x minus 9. So, இது ஒரு cubic polynomial. Sketch the curve. இதில் first நம்ம பார்க்க வேண்டியது domain and range. So, கொடுத்திருக்கிற function அப்படியே எழுதிடலாம். Y is equal to f of x, which is equal to x cube minus 6x minus 9. ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் அப்டைன் பண்ணணும், டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியலில் டொமைனும் ரேஞ்சும் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான். ஓகே, டொமைன் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி அண்ட் த ரேஞ்ச் ஆல்சோ இஸ் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இது கமா. ஓகே, so this is comma. So domain அப்படிங்கிறது x axis, அதாவது f of x is the entire real line. அதே போல் ரேஞ்ச் y ஆக்சிஸும் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டி, அதாவது என்டையர் ரியல் லைன். கியூபிக் பாலினாமியில் எப்போவுமே டொமைனும் இது தான், ரேஞ்சும் இது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அப்டைன் பண்ண வேண்டியது இன்டர்செப்ட்ஸ். எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட், அதாவது கர்வ் ஆனது எக்ஸ் ஆக்சிஸை எங்கே வந்து மீட் பண்ணோம், ஒய் ஆக்சிஸை எங்கே வந்து மீட் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றதை போடலாம். புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது y is equal to x cube minus 6x minus 9. இதில் y இருக்கிற இடத்துல நம்ம ஜீரோன்றதை போடலாம். அப்போ 0 is equal to x cube minus 6x minus 9. இது கியூபிக் பாலினாமியல்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோடைய ரூட் ஆப்டைன் பண்ணுறதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் போடுவோம். x is equal to 1 போட்டு பாருங்கள், 0 வராது. எக்ஸுக்கு -1 போட்டாலும் 0 வராது. 2 போட்டு பாருங்கள், வராது. -2 போட்டாலும் வராது. பட் x is equal to 3ன்றதை போடுங்க, சாட்டிஸ்ஃபை ஆகும். x is equal to 3, அதாவது 3 கியூபுங்கிறது 27 minus 6 3s are 18 minus 9. 27 minus 27 which will become 0. Therefore x is equal to 3 is a root. அடுத்தது இதுக்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷனில் அடுத்த 2 ரூட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் டிவிஷனில் எக்ஸ் கியூபோடைய கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை இங்கே, அதனால் 0. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -6 அண்ட் -9. இங்கே 0. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் 3 ஆப்டைன் பண்ணோம். இங்கே 1 போட்டுக்கோங்க. 1 3s are, which is 3, and 0 plus 3 is 3. 3 3s are 9. 9 minus 6 is 3, and 3 3s are 9. Okay, this is 0. Reminder is 0. இது நம்ம quadratic equation எப்படி எழுதுவோம்? x square plus 3x plus 3 which is equal to 0. ஸோ இதோடைய ரூட்ஸை நம்ம அப்டைன் பண்ணணும். முதல்ல இதோடைய ரூட்ஸ் ரியல் ரூட்ஸ் தானா அப்படிங்கிறத பார்க்கணும். அது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்கிரிமினன்ட் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac செக் பண்ணுங்கள். பி ஸ்கொயர் அதாவது 3 ஸ்கொயருங்கிறது 9, ரூட்டுக்குள்ளே 9 வரும், மைனஸ் 4ac, ஏசி 3 1s are 3. ஓகே, ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணால் 3, 4 3s are 12. ஸோ அப்படின்னா ரூட்குள்ளே இருக்கிற நம்பர் நெகட்டிவில் இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு வந்து இமேஜினரி ரூட்ஸ் தான் வரும். இது வந்து இமேஜினரி ரூட்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரியல் நம்பர் சிஸ்டம். இதில் இமேஜினரி ரூட்ஸ்க்கு இடம் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இமேஜினரி, அதனால் அதர் 2 ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்டர்செப்ட் இஸ் 3. எக்ஸ் இன்டர்செப்ட் இஸ் 3, அதாவது 3,0 அப்படிங்கிறது எழுதுவோம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடத்துல தான் வந்து மீட் பண்ணோம். அடுத்தது நம்ம y இன்டர்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு புட் x is equal to 0. ஸோ x is equal to 0ன்னு கொடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் -9 இருக்கும். அப்போ y is equal to -9, அதாவது y இன்டர்செப்ட் இஸ் -9. y இன்டர்செப்ட் இஸ் -9, அதாவது 0, -9. ஓகே, ஸோ இன்டர்செப்ட்ஸ் ஆப்டைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட். critical point எப்படி find out பண்ணுவோம்? put f dash of x is equal to 0.
ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஆல்ரெடி எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் என்ன இருந்தது? எக்ஸ் கியூப் மைனஸ் 6x மைனஸ் 9ன்னு இருந்தது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். f dash of x differentiate with respect to x cube differentiate பண்ணோம்னா 3x square and then x differentiate பண்ணா 1 6 ones are 6 அப்போ minus 6 constant differentiate பண்ணா 0 தான். இப்போ put f dash of x is equal to 0. critical point obtain பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணுவோம் நாம இல்லையா? so we have 3x square minus 6 is equal to 0. அதாவது 3x square is equal to 6. அதாவது x square is equal to 2. that is x is equal to plus or minus root 2. x is equal to plus or minus root 2. ஒன்று வந்து x is equal to minus root 2 and other critical number is x is equal to root 2. so critical numbers நம்ம obtain பண்ணிட்டோம். next local extrema. local extrema அதாவது local maximum value and local minimum value obtain பண்ண போகிறோம். local extrema இதுக்கு நமக்கு f double dash of x தேவை. ஆல்ரெடி f dash of x நம்ம obtain பண்ணியிருந்தோம். f dash of xங்கிறது 3x square minus 6. 3x square minus 6 இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் தேவை. ஸோ அகெயின் டிஃப்ரென்ஷியேட் திஸ். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x முன்னாடி 3 இருக்குது, அதனால் 6xங்கிறது கிடைக்கும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான். ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமால் நமக்கு 6xன்னு கிடச்சிருக்கு. இதில் கிரிட்டிக்கல் நம்பரை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் மைனஸ் ரூட் 2, அதாவது இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ரூட் 2ன்னு போடுங்க. -6 ரூட் 2 விச் இஸ் லெஸ் தென் 0. அதாவது f attains local maximum. f attains local maximum when x is minus root 2, when x is equal to minus root 2. அடுத்தது f double dash of root 2, அதாவது 6xல 6 root 2 இது greater than 0. greater than 0 அப்படின்னா f attains local minimum when x is root 2. இப்போ local maximum value எது, local minimum value எதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினில் f of x என்ன கொடுத்துருந்தாங்க? x cube minus 6x minus 9. இதில் ஃபஸ்ட்டு f of minus root 2 போட்டு பார்க்கலாம். மைனஸ் ரூட் 2 போது இட் அட்டைன்ஸ் லோக்கல் மேக்ஸிமம். அப்போ இப்போ நம்ம ஆப்டைன் பண்ணுறது லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே மைனஸ் ரூட் 2 கியூப் போடுங்க. மைனஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 விச் இஸ் 2 ரூட் 2. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ரூட் 2 போட்டோம்னா ப்ளஸ் 6 ரூட் 2 மைனஸ் 9. ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இல்லையா? ரூட் 2 ரூட் 2ன்னு இருக்குது. 6 minus 2 4. ஸோ வி ஹாவ் 4 root 2 minus 9 which is a local maximum value. So this is said to be local maximum value. Local maximum value. And next f of root 2 பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ரூட் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் 2 கியூப் அப்படின்னா 2 root 2 ஆகும். ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 which is 2 root 2. அடுத்தது -6 root 2. நெக்ஸ்ட்டு -9ன்னு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆர் லைக் டேர்ம்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். -4 root 2ன்னு கிடைக்கும். -4 root 2 -9. தட் இஸ் லோக்கல் மினிமம் வேல்யூ. ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 அப்படின்னும் போது தான் லோக்கல் மினிமம் அப்படின்றது அட்டைன் ஆச்சு ஃபங்க்ஷன். லோக்கல் மினிமம் வேல்யூ. லோக்கல் மினிமம் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது concavity. Fifth one, concavity. Okay, already f double dash of xல நம்ம பார்த்தது 6xன்றத பார்த்தோம். concavity obtain பண்ணும்போது we put f double dash of x is equal to 0. f double dash of x is equal to 0 which implies that 6x is equal to 0. அதாவது x is equal to 0. அப்போ இங்கே இன்டர்வல்ஸ் எப்படி டிவைட் ஆகும்? -∞ இருந்து 0 அண்ட் தென் 0ல் இருந்து இன்ஃபினிட்டி.
திஸ் இஸ் 0. ஓகே, 0லேருந்து இன்ஃபினிட்டி. இப்போ சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்டைன் பண்ண போகிறோம். சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்ன? 6x. மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0னா நெகட்டிவ் வேல்யூ. 6xல நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூ, அப்போ 6 இன்ட்டு நெகட்டிவ் வேல்யூ விச் வில் பி அ நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் சைன். இங்கே 0லேருந்து இன்ஃபினிட்டினா பாசிட்டிவ். 6xல எக்ஸ் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ். நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். x is equal to 1. 6 ones are 6 which is a positive number. அதே போல் இந்த இன்டர்வல்குள்ளே -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x இருக்கிற இடத்துல 6 into -1 is -6 which is a negative value. ஸோ கான்கேவிட்டி எப்படி இருக்குது இதில்? கான்கேவிட்டி நெகட்டிவ் சைனாக இருந்தால் கான்கேவ் டவுன்வேர்டு. கான்கேவ் டவுன்வேர்டு. கான்கேவ் டவுன்வேர்டு. ஸோ இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் ப்ளஸ் பாசிட்டிவ் சைனில் இருந்தால் கான்கேவ் அப்வேர்டு. கான்கேவ் அப்வேர்டு. கான்கேவ் அப்வேர்ட்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ கான்கேவிட்டியை நம்ம ஆப்டைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா there is a change in sign. அதனால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கட்டாயம் உண்டு. ஓகே, நம்ம டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0ன்னு போடும்போது நம்ம எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு ஆப்டைன் பண்ணோம்? 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வை நம்ம ஃபங்க்ஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஒய், x cube minus 6x minus 9. இங்கே xக்கு 0ன்னு கொடுங்க. 0 ஆகிடும் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ். -9. f of x now y. அப்போ y is equal to -9. So 0, -9 is the point of inflection. Is the point of inflection. And then next, லாஸ்ட்டாக அசிம்டோட்ஸ் அப்டைன் பண்ண போகிறோம். 7th one அசிம்டோட்ஸ். ஸோ இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் டினாமினேட்டரில் உங்களுக்கு எக்ஸ் எல்லாம் கண்டெயின் ஆகலை பாருங்கள். இப்போ டினாமினேட்டரில் எக்ஸ் இருந்தால் தான் அங்கே அசிம்டோட்ஸ் வரும், இங்கே இல்லை. ஓகே, ஸோ இந்த சம்மில் இந்த ஃபங்க்ஷனில் தேர் இஸ் நோ அசிம்டோட்ஸ். The curve has no asymptotes. The curve has no asymptotes. ஸோ ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம இங்கே ஆப்டைன் பண்ணிட்டோம். இப்போ கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். திஸ் இஸ் ஆரிஜின். இங்கே நல்லாவே இங்கே கேன் எக்ஸ்டர்ன் த லைன். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு இன்டர்செப்ட்ஸ் தான் தேவை. எக்ஸ் இன்டர்செப்ட் நம்ம என்னென்னு பார்த்தோம்? 3ன்னு பார்த்தோம். எக்ஸ் இன்டர்செப்ட். ஸோ திஸ் இஸ் 1 2 3. ஸோ கர்வ் வந்து நிச்சயமாக இந்த பாயிண்ட் 3 வழியாக எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இந்த 3 வழியாக கட்டாயம் பாஸ் ஆகும். அதே போல் ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது -9ன்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் -1 -2. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா நம்பர். ஸோ -2ன்னு போட்டுக்கலாம். -4 -6 -8 -10 எட்ஸெட்ரா. ஓகே, ஸோ ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது -9ன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடம் தான் -9. ஓகே, அப்போ கர்வ் நிச்சயமாக இது வழியாகவும் பாஸ் ஆகும். ஸோ நமக்கு இப்படி வருமா கர்வ் வந்து, இப்படி பாஸ் ஆகுமா அல்லது இப்படி பாஸ் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ -9 வழியாக பாஸ் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ, லோக்கல் மினிமம் வேல்யூ. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது 4√2 -9. எப்போ? when x is -√2. √2னா 1.414. -1.414ல் 4√2 -9 லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. லோக்கல் மினிமம் வேல்யூ பாருங்கள். when x is √2 -4√2 -9. ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த இடம் -1 அசியூம் பண்ணிக்கோங்க. இது -2 and this is -3 etc. Okay, when x is -√2 அதாவது -1.414 ஸோ இங்கே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேராக x is -√2ன்னு பார்க்கும் போது 4√2 -9ன்னு வந்தது. 4√2 -9 கோஆர்டினேட்ஸ் வந்து -√2ன்னு பார்க்கும் போது இந்த மாதிரி நமக்கு கிடச்சிது. ஓகே, இது வந்து -1.414 -1.414 இதுக்கு 1.414 சப்ஸ்டியூட் பண்ணி அண்ட் தென் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா லைக் -3 சம் டெசிமல் கிடைக்கும். உங்களுக்கு ஃபைன் கூட அசியூம் பண்ணிக்கோங்களேன். ஓகே, அப்படின்னா இங்கே பாருங்கள் -1.414 அசியூம் ஹியர் வி ஹேவ் அண்ட் தென் -3.5 ஸோ சம்வேர் ஹியர் இட் லைஸ். ஓகே, இதுதான் என்னது லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. இதுதான் லோக்கல் மேக்ஸிமம். ஓகே, லோக்கல் மேக்ஸிமம்னா இப்படி இருக்கும், கர்வ் இப்படி வரும். ஓகே, அண்ட் தென் லோக்கல் மினிமம் நம்ம பார்த்தது அதோடைய கோஆர்டினேட்ஸ் √2, -4√2 -9. ஸோ இதுதான் லோக்கல் மினிமமுடைய கோஆர்டினேட்ஸ். √2னா உங்களுக்கு தெரியும் 1.414 அண்ட் -4√2 -9. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். √2னா 1.414. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி -9 அப்படின்னு போட்டிங்கன்னா சம்வேர் டெசிமல் -14 பாயிண்ட் சம் டெசிமல் நீங்கள் ஆப்டைன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். Here we have -12 and here we have -14 etc. ஸோ √2னா 1.414 இதுக்கு நேராக. ஓகே, 1.414 இங்கே இருக்கும். இதுக்கு நேராக -4 பாயிண்ட் சம் டெசிமல். ஸோ இங்கே ப்ளாட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் கான்கேவிட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். கான்கேவ் டவுன்வர்ட் அண்ட் கான்கேவ் அப்வர்ட். ஸோ எந்த இன்டர்வல்குள்ளே கான்கேவ் டவுன்வர்ட் -∞லேருந்து 0 அண்ட் கான்கேவ் அப்வர்ட் அப்படிங்கிறது 0லேருந்து ∞. ஸோ பாருங்கள், கான்கேவ் டவுன்வர்ட் -∞லேருந்து 0. ஸோ கர்வ் இப்படி வரும், இப்படி பாஸ் ஆகும். இந்த வழி அப்படி வந்து இப்படி பாஸ் ஆகி ஓகே பாருங்கள், இது ஃபுல்லாக கான்கேவ் டவுன்வர்டில் இருக்குது. -∞லேருந்து 0, 0லேருந்து ∞ இந்த பார்ட்டு. ஓகே, இது ஃபுல்லாக கான்கேவ் அப்வர்டில் இருக்கும். இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். ஓகே, ஸோ இதையும் இப்படி கான்கேவ் டவுன்வர்டுங்கிறதுனால இது இப்படி எழுதிடலாம். ஸோ இது 3 வழியாக பாஸ் ஆக போகுது. இது இப்படி 3 வழியாக இப்படி பாஸ் ஆகும். ஓகே, இட்ஸ் ஆல். Okay, thank you children. So this is the graph for the function y is equal to x cube minus 6x minus 9. Thank you children.